வெளிவிவகார கொள்கையில் எந்த மாநில அரசும் முடிவெடுக்க முடியாது. ஆனால் கருணாநிதி நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும். கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை மக்களுக்கு சொல்லாமல் தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஆதாயம் தேடுவதற்காக கருணாநிதி எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள். ஏங்க, இந்திய அரசு எப்படிங்க அந்த போரை நிறுத்தி இருக்க முடியும்? இந்திய அரசு போரை நிறுத்த முடியுமா? அது ஒரு பக்கத்து நாடுங்க, அது வெளியுறவு கொள்கையில வராதுங்க. அது எப்படி நிறுத்தி இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இந்திய அரசு நினைத்திருந்தால், திமுக அரசு நினைத்திருந்தால், அதாவது இலங்கையில் நடந்த போரை நிறுத்தி இருக்க முடியும் என்பது ஒரு முட்டாள்தனம். எப்படி பாருங்க, நம்ம வாய் நம்ம எப்படி வேணா பேசலாம். கண்ணகி அவர்களை உத்தமி, பத்தினி, அவர் கற்பின் அடையாளம்னு பேசலாம். கண்ணகி அவர்கள் கோவலனை விட்டு விலகி சென்றால் கண்ணகி உத்தமி கிடையாது, பத்தினி கிடையாது, அவள் எப்படி உத்தமையாக இருக்க முடியும் அப்படின்னு பேசலாம். ஏன்னா நாக்கு நம்மளுது இல்ல, வாய் நம்மளுது. எப்படி வேணா பேசலாம். திமுக ஒரு புனிதமான கட்சி, திமுக தான் தமிழ்நாட்டை காக்கிறது, திமுக மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு என்ற ஒரு நாடே இருந்திருக்காது, இப்படியும் பேசலாம். பேசவா முடியாது? இப்போ அண்ணன் சொல்கிற கருத்துப்படியே வருகிறோம். உண்மையிலேயே அங்க ஒரு நாட்டால இந்திய அரசு நினைத்திருந்தால் அங்க இனப்படுகொலையை தடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, ராஜீவ் காந்தி என்ன புடுங்கிறதுக்கா போனார் அங்க போரை நிறுத்துறதுக்கு, சமாதானம் பேசுறதுக்கு? இப்போ பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரிச்சு கொடுத்தது யாரு? இந்திய அரசு தானே. ஏன் அது முடியாதுங்க, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, விட்டுருக்கலாம்ல. இந்தியா நினைத்தால் முடியும். அது எல்லாமே விடுங்க. இந்தியா நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தமிழ்நாட்டுல திமுக நினைச்சா இலங்கையில போரை நிறுத்த முடியாதுங்க. அப்புறம் என்ன மானாவுக்கு அவர் போய் படுத்துட்டு நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம், போரை நிறுத்தும் முறை உண்ணாவிரதம், தலைக்கு ஒரு ஏசி, காலுக்கு ஒரு ஏசி, காலில் வப்பாட்டி, தலையில பொண்டாட்டி உட்கார வச்சுன்னு அங்க எதுக்கு? ஒரு மதியம் வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் நாடகம் எதற்காக? போரை தான் நிறுத்த முடியாது இல்ல. அதை வெளிப்படையா சொல்லுங்க. அது வெளிநாட்டுல நடக்கக்கூடிய போர், அது பக்கத்து நாடு, அந்த நாட்டுல நாங்க தலையிட முடியாது, அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, போரை நிறுத்துவதற்கு எங்களால் முடியாது சொல்லலாம்ல. அதை கேட்டு அப்போ இருந்த பிரதம மந்திரி எதற்காக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டது? யார் சொன்னது? எந்த அடிப்படையில சொன்னீங்க? போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்ன பிறகாகத்தான் கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். அதன் பிறகுதான் மரணம் அதிகமாச்சு. அது சொல்லப்போனா போரில் இலங்கையில சிங்களவர்கள் வெல்வதற்கான ஒரு சூழ்ச்சியாகவும் அது இருந்தது. இதெல்லாம் தெரியாம அன்னைக்கு ஒண்ணு பேசுறது, இன்னைக்கு ஒண்ணு பேசுறது தேவைன்னா இன்னும் 2 சீட்டு கொடுத்தா, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மகாத்மா காந்தியை விட அதிகமாக போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க. வாய்க்கு என்ன பூட்டா சாவியா?